வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் உடற்கண் கொடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்று தினந்தோறும் ஒரு பதிவினை பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு தகவல் பதிவானது நாம் அனைவரும் கிரகப்பிரவேசம், புதுமனை புகுவிழா, பூஜைகளுக்காகவும் ஹோமத்திற்காகவும் வாங்கக்கூடிய நவக்கிரக வஸ்திரங்களின் வண்ணங்கள், நவதானியங்களின் பெயர்கள் மற்றும் யஜ்யத்தில் ஹோமத்தில் எந்த விதமான சமயத்தை தேவதைகளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும், எதை நாம் வாங்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை பார்த்து கிரகப்பிரவேசம் தங்களது கிரகத்தில் செய்யும் பொழுது இதன் பிரகாரம் செய்யுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக சத்தந்தான பாக்கியத்தோடு நன்னா இருக்கும். தினம் ஒரு தகவல். அதாவது நம்ம எல்லாரும் வீடு கட்டிட்டு, புது வீடு கட்டிட்டு, சொந்த வீடு கட்டிட்டு போகணும் அப்படின்ற ஆசையானது எல்லாருக்குமே இருக்கும். அது நியாயம்தான், நியாயமான ஒரு கோரிக்கை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த தேவதைகளுக்கு எதை அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. முதல்ல நம்ம யஜ்யம் பண்ணுறோம். இந்த யஜ்யத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, சமித்து, அன்னம், ஆஜ்யம். சமித்துனாக்கா ஓமகுச்சி, அன்னம்னாக்கா பச்சரிசியில் செஞ்ச வெள்ளை சாதம், ஆஜ்யம்னாக்கா நெய். இந்த மூணு தான் தேவதைகள்லாம் ஹோமம் பண்ணும்போது அவள் அக்னியில் ஆகுதியாக எடுத்துட்டு அவள் திருப்தி அடைகிறாள். இந்த வெள்ளை சாதம் பண்ண முடியாதவா என்ன பண்ணலான்னாக்கா லாஜ்யம்னாக்கா நெல்பொரி. அந்த நெல்பொரியானது அன்னத்துக்கு சமானம். அதை போட்டு அவளுக்கு ஆகுதியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில். எந்த மாதிரி சமைத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாரும் நம்ம இப்போ கடையில் போனோம்னா சமைத்துன்னு கேட்டோம்னாக்கா அது என்னமோ ஏகப்பட்ட இல்லாத குச்சியெல்லாம் கொடுக்குறா. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் வெறும் அரசங்குச்சியும் புரசங்குச்சியும் தான் இருந்தது. தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா, ஹோமத்தில் நாம் அவர்களுக்கு அபிஷாக கொடுக்கக்கூடிய சமித்தானது ஒன்று அரச மரத்தினுடைய சமித்தா இருக்கணும், இல்லை புரச சமித்தா இருக்கணும். இந்த 2 சமித்தை மட்டும்தான் 33 தேவதைகளுக்குமே ஆகுதியாக நாம் கொடுக்கணும் அக்னியில் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நாம் உண்மையாகவே கடைபிடிக்கப்பட்டதா? இப்பயும் கடைபிடிக்கப்பட்டு வந்துருக்கா. ஒரு சில பேர் கடைபிடிக்கிறா, இப்பயும் கிடைக்கிறது. ஆனால் அதை நம்ம தேடி வாங்கணும். அதில் ஹோமம் பண்ணாதான் நாம் ஹோமம் பண்ண திருப்தியானது கிடைக்கும். அந்த தேவதைகளும் திருப்தி அடைக்கி நமக்கு கண்டிப்பாக சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பான்னு சொல்லியிருக்கு. இதே ஹோமம் பண்ணும்போது என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, எருமுட்டைனாக்கா வெரைட்டி சாணி, பசுஞ்சாணி வெரைட்டி, எருமை சாணி இல்லை, பசுஞ்சாணி வெரைட்டியை வச்சு தான் ஹோமமே செய்யணும்னு சொல்லியிருக்கு. நாளடைவில் அது என்ன ஆகி போச்சுன்னாக்கா, அது
ஏதோ பிரேதம், அதாவது இறந்தவர்களுக்கு மட்டும்தான் செய்வார்கள், வீட்டில் எல்லாம் சுபத்துக்கு செய்யக்கூடாதுன்ட்டு யாரோ ஒருத்தர் புரளியை கிளப்பி விட்டான். அந்த புரளியை கிளப்பி விட்டதுனால என்னாச்சு, யாரும் எந்த ஹோமம் பண்ணாலும் வீட்லேயோ சரி கோவில்லையோ சரி அந்த எருமுட்டை வரட்டிங்கிறத உபயோகப்படுத்துறதே கிடையாது. ஏன்னா அந்த எருமுட்டை பசுஞ்சாயினுடைய வரட்டியில 33 கோடி தேவதைகளும் இருக்கா. அந்த 33 கோடி தேவதைகளும் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கானது பலன் கிடைக்கும் தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதை யாரும் நாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா விரட்டை போட்டோம்னா புகை வரும். புகை வந்ததுன்னா நாம் அங்கே இருக்க முடியாது. எவ்வளவு ஹோமத்திலேருந்து புகை வருதோ அவ்வளவு அந்த கிரகமானது க்ஷேமமாக இருக்கும். அதே மாதிரி ஹோமத்தில் வேப்பங்குச்சி மாங்குச்சி இதெல்லாம் போடக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு. சவுக்கு சுள்ளி போடலாம். உடனே கேட்டுறாதீங்க, சவுக்கு சுள்ளியும் அதுக்கு தானே வைக்கிறது, பிரேத்தத்துக்கு தானே வைக்கிறது, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறேன்னு. தர்மசாஸ்திரத்தில் சவுக்கு சுள்ளியே வச்சு பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஹோமத்தில் போடக்கூடிய அனைத்து பொருட்களும் தேவதைகள் அதை சாப்பிட்றாளாம். அத்தனையும் அப்படியே முழுக்க பசுமாயிடணும். அதுக்காகத்தான் சொல்லியிருக்கு. ஏன்னா ஆக்கியம் விடும்போது அந்த ஆக்கியத்துலேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முழுக்கவும் பசுமாகணும். ஒரு ஹோமம் பண்ணோம்னாக்க பசுமாகாமல் இருந்தால் அதனால் பல கோடி மடங்கு அசுப பலன்கள் நம் குடும்பத்தை சேரும். அதனால்தான் அது பசும் ஆயிடுத்தான்னு பார்த்துட்டே இருக்கணும். பசும் ஆகிற வரைக்கும் அவள் நெய்யை விட்டு பண்ணணும். தாராளமாக நெய் விடணும். அதே சமயம் இந்த நவக்கிரகத்துக்கெல்லாம் இப்பெல்லாம் வர வர ரொம்பவும் மோசமாயின்னு இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் கிரகத்துக்கும் வஸ்திரங்கள் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சூரிய பகவானுக்கு சிவப்பு வஸ்திரம், சந்திர பகவானுக்கு வெள்ளை, அங்கார பகவானுக்கு சிவப்பு, புதன் பகவானுக்கு பச்சை, குரு பகவானுக்கு மஞ்சள், சுக்கிர பகவானுக்கு வெள்ளை, சனீஸ்வர பகவானுக்கு நீலம், ராகு பகவானுக்கு சாம்பல் கலர், அதே கேது பகவானுக்கு பல கலர் பூவெல்லாம் போட்ட வஸ்திரம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தோம்னாக்கா கடையில் போய் கேட்டேன்னா சந்தன கலர் கொடுக்குறா, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் கொடுக்குறா, வாடாமல்லி கலர் கொடுக்குறா. எதெல்லாம் போடக்கூடாதோ அந்த வஸ்திரங்களை ஏதோ ஒன்று வஸ்திரம் நொட்டு வச்சுட்டு விற்கிறான். அந்த மாதிரி வஸ்திரங்களை வச்சு பண்ணாக்கா சுவாமிக்கு திருப்தி ஆகுமா? நீங்க பண்ணதே பிரயோஜனம் இல்லை. சரி, நவக்கிரகங்களுக்கு தானியங்கள் என்ன? அதே சமயம் நீங்க வஸ்திரம் வாங்க போனீங்கன்னாக்கா அவா கிட்ட மட்டும் இந்த நவக்கிரக வஸ்திரத்தை வாங்காதீங்க. நேரம் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா துணி கடையில் போயிட்டு ரவிக்க பெட்டு சிவப்பு கலர்ல 2, வெள்ளை கலர்ல 2, பச்சை கலர்ல 1, மஞ்சள்ல 1, நீல கலர்ல 1, சாம்பல் கலர்ல 1, அதுக்கப்புறமா பல கலர் பூ போட்டதுல 1. இதே மாதிரியே சொல்லி கேட்டு வாங்கும்போது அதே மாதிரி தானியங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு கோதுமை, சந்திர பகவானுக்கு நெல், அங்காரக பகவானுக்கு முழு துவரை, அதே புத பகவானுக்கு முழு பச்சைப்பயிறு, குரு பகவானுக்கு கருப்பு கொண்ட கடலை, சுக்கிர பகவானுக்கு மொச்சை, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு, ராகு பகவானுக்கு முழு கருப்பு உளுந்து, அதே கேது பகவானுக்கு கொள்ளு. இதுதான் தானியம்.
ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்னாக்கா நாட்டு மருந்து கடைகள்லாம் நீங்கள் போய்ட்டு நவதானியம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டேன்னா கேழ்வரகு, கம்பு, சோளம், அதுக்கப்புறம் பட்டாணி இதெல்லாம் தானியம்னு கொடுக்குறான். எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த தானியங்கிறது கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடுங்கிறது தெரிய கிடையாதா? தர்மசாஸ்திரத்தில் தானே சொல்லிருக்கு. இவன் வந்து எதையோ ஒன்று தானியம்னு இவன் வந்து 9 தானியத்தை போட்டு கொடுத்தாங்க, வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா அடியன் ஒரு இடத்துல போய் ஹோமம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து இருந்தது. எங்கே வாங்கினேன்னா இந்த மாதிரி இந்த கடையில் நவதானியம் விற்கிற கடையில் வாங்கினான், நவக்கரை கடையில் வாங்கி நவதானியங்கள் விற்கிறாளே நாட்டு கொண்டு கடை அங்கே தான் வாங்கினான்னா. கேழ்வரகு, கம்பு, சோளம், பட்டாணி இதெல்லாம் எந்த சுவாமிக்குன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தா? இல்லை நீங்கள் எழுதி கொடுத்தா அங்கே கொடுத்தா அதான் இதை கொடுத்தா. அதில் நான் என்ன எழுதியிருக்கேன், இங்கே என்ன இருக்குது பாருங்க அப்படின்னு. அதாவது நாம் தான் கண்டிப்பாக எந்த பூஜைகள் செய்தாலும் அதே மாதிரி நல்ல வைதிகாலாக இருந்தால் அந்தந்த தெய்வங்களுக்கு வேண்டிய ஹோம பொருட்களை சரியாக எழுதி கொடுப்பா. இன்னும் எழுதி கொடுத்துன்னு தான் இருக்கா. ஆனால் இவெல்லாம் அது பிரகாரம் வாங்கிறது கிடையாது. அவள் என்ன எழுதி கொடுக்குறாளோ அதை அப்படியே வாங்குங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து புண்ணியம். அவள் எழுதி கொடுக்கறதுல எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்பவும் கம்மி பண்ணி நாம் இஷ்டத்துக்கு நம்ம வாங்கிறது அப்படின்றத மட்டும் வச்சுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. லிஸ்ட் அதாவது எழுதி கொடுக்குறவாலும் அந்தந்த தேவதைகளுக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சு எழுதி கொடுக்கணும். கருப்பு வஸ்திரம் வைக்கிறா சனீஸ்வரருக்கு, கருப்பே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அவர் வந்து நீலாஞ்சன சமாபாசம், அவர் வந்து நீல வஸ்திரம் தான் அணிஞ்சிட்டு இருக்கார், கருப்பு வஸ்திரம் அணியலை. கருப்புங்கிறது நாளடைவில் மனிதனால உருவாக்கப்பட்டது. ஏன்னா இந்த கலியுகத்தில் மனுஷன் வந்து தான் செய்யறது தான் சரி அப்படின்னுட்டு தான் இருப்பான்ட்டு தர்மசாஸ்திரத்திலையும் எழுதியிருக்கு. அப்பத்தான் அது வந்து கலியுகம் அழியும். மடியனாகப்பட்டவன் நாம் தான் எல்லாத்துலையும் வசதி. ஆமாம், அவர் எழுதி கொடுப்பார், வேற வேலை இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு நமக்கு என்ன தோன்றதோ அதை நம்ம வாங்குவோம். அப்படின்னுட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்கிறத எழுதியிருக்கு தர்மசாஸ்திரத்தில். கலியுகத்தில் இப்படி தான் இருப்பான்னு. ஆனால் அந்த மாதிரி இருக்காதீங்கோ. நீங்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னா நன்னா இருக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன், பதிவானது போடுறேன். நாளை இதே பதிவோடு இதே கிரகப்பிரவேச பதிவினை இதனுடைய தொடர்ச்சியான தொடரும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து, சுபம் அஸ்து, ததாஸ்து. ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம்.